But people given this mandate, we have to accept. We cannot say anything about this. Whatever mandate, we have to accept. So what to TVK has performance the largest seat is getting? No, they got 108, I think. 108. 102 seat not concluded. 108 they got it. They don't have majority. The shortage of the 11 seats because he won 2 seats. One going to, I think, resign. 11 shortage is there. That I don't know how they are going to manage. So if any offer to TVK as a join to form the government, Congress? No, that I don't know. My high command, Rahul Gandhi ji, Mallikarjuna Kharge ji, Venugopal ji, Girish Chodankar ji will decide. But in 5 MLA is elected, no Congress. No? Yeah. You have support to TVK? No, that is our high command will take decision. Rahul Gandhi ji, Mallikarjuna Kharge ji, Venugopal ji and Girish Chodankar ji will take decision. But what about your view of the TVK Vijay's performance? No, whatever mandate, people mandate, we should accept. Okay. We should accept 100%. Whatever people mandate should accept this democratic. What about your in Tamil Nadu Congress decision on the... No, Tamil Nadu Congress President only, I am telling, that we accept. Okay, but People mandate, we should... Support to TVK? No, that I don't have anything, I don't have that power. Only our High Command, All India Congress Committee President, our Lok Sabha Opposition Party leader, LOP, Rahul Gandhi ji, Madam Sonia ji, Venugopal ji, Girish Chodankar ji will take decision. If any TVK has contact to Congress party? Not that I don't know. ஓகே, மக்கள் முடிவை ஏற்றுக்கணும். தாவேகாவுக்கு ஆதரவா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது அது டெல்லி தலைமை ஹை கமாண்ட் தான் முடிவை செய்யும் அப்படின்னு திரு செல்வ பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்கிறத கேட்டிருக்கோம். இப்போ கூடுதல் செய்தி என்னென்னா 12 மணி அளவில், இப்போ மணி என்ன 11:42, 12 மணி அளவில் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம், முக்கிய நிர்வாகிகளுடைய கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கின்றோம். கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்டோர் அதில் பங்கேற்க இருக்கிறாங்க. இந்த நிலையில் நம்முடைய பத்திரிகையாளர் அரசியல் ஆய்வாளர் சஞ்சீவி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு காங்கிரஸ்ல ஆழமான சோர்சஸ் உண்டு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சத்தியமூர்த்தி பவனில் அவருக்கு மேலெல்லாம் சோர்சஸ் உண்டு. அதனால கேட்போம் அவர்கிட்ட, என்ன வாய்ப்பு இருக்கு சஞ்சீவி? வாட் ஆர் யுவர் சோர்சஸ் டெல்லிங் யூ? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹரி 2 வகையா டிவைட் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க தேர்தலுக்கு முன்பாகவே இந்த சிச்சுவேஷன் பார்த்தோம், இப்ப தேர்தலுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு பெரிய தவறு பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உணர்ந்திருக்கு இப்போ. ஏன்னா ஹைகமாண்ட் முதல் கொண்டு நேஷனல் லெவல்ல மற்ற லீடர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் இக்கோ சிஸ்டமே பாத்தீங்க அப்படின்னா தே ஹவ் மிஸ்டர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்ற வார்த்தை தான் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த ஒரு ரிக்ரெஷன் அவங்க மத்தியில இருக்கு. ஸோ 12 மணிக்கு மேல டெல்லியிலேயும் ஒரு மீட்டிங் இருக்கு. கிரீஷ் சோடன்கர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கூட எஸ் கிவன் அன் இன்டர்வியூ டு பிடிஐ. இந்த மாதிரி தி வேவ் வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் டிவிகே, ஈவன் சிஎம்எஸ் லாஸ்ட் தி எலெக்ஷன் சொல்லியிருக்காரு. இப்ப இத்தனை கூட்டணி கட்சிகள் போய் பாத்திருக்காங்க, ஆனா காங்கிரஸ் சார்பா யாரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பார்க்கல இல்லையா? சோ அதுல இருந்து இன்டைரக்டா தெரியுது. அது நம்ம கவனிச்சு பார்க்கணும். இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இவங்க சிஎம் பார்த்திருக்காங்க. அவங்க மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்குறாங்க. வாய்ப்பை தாவேகாவுக்கு ஆதரிக்க வாய்ப்பை அவங்க மறுக்கல, ஆனாலும் சிஎம் ஓட தான் அவங்க தேர் வித் தேம் அப்படிங்கிற உணர்வை தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அறிவாலயத்துக்கு காங்கிரஸ் பிரமுகர்கள் யாரும் போல, அது ஒரு முக்கிய செய்தி இல்லையா? கண்டிப்பா அது ஒரு முக்கிய செய்தி. ஏன்னா 12 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அது கூட ஒரு இன்டைரக்ட் சிக்னலா இருக்கலாம் இல்லையா? ஏன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் they can take their own decision. சொல்லுங்க சஞ்சீவி, இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? தாவேகாவோட போயிருந்தா ஒரு ஸ்வீப் வந்திருக்கும், அவங்களும் ஒரு பெரிய நம்பர்ஸை பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது தான் எண்ணமாக இருக்கிறதா, அங்க முக்கியஸ்தர்களோட எண்ணமாக இருக்கிறதா? இல்ல கண்டிப்பா ஹை கமாண்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்குள்ளே ஒரு பெரிய டிவிஷன் இருக்கு. தேர்தலுக்கு முன்பாக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்னு பேசுவோமே. அந்த டிவிஷன்ல ப்ரோ டிஎம்கே கேம்பெயினா திரு செல்வ பிறந்தகை, ப. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, மிஸ்ஸஸ் சோனியா காந்தி இவங்கள வைக்கலாம். இல்ல நம்ம தாவேகாவோட போயிருப்பது தான் சரி அப்படின்னா அந்த கேம்புடைய தலைமையா ராகுல் காந்தி, அதுக்கு பிறகு மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் வைக்கலாம் இல்லையா? கிரிஷ் சோடங்கர். ஆமா ஆமாம் ஆமாம் அதான் சொல்றேன் இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவிஷன் இருக்கிறதுனால இப்ப தேர்தலுக்கு பிறகு கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அப்ரிஹென்ஷன் இருக்கு. ஏன்னா
நம்ம மோசமான சூழல் இருக்கும்போது திமுக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. 2019ஆம் ஆண்டு வந்து ஸ்டாலினும் ராகுல் காந்தியை முதல்ல முன்மொழிஞ்சது பிஎம் கேண்டிடேட்டா வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால அவங்களோட இருக்கணும். ஏன்னா அடுத்த 3 வருஷத்துக்கான ஒரு பாத்து இருக்கு இல்லையா, 2029 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி. பட் அது தார்மீக ரீதியா நீங்க சொல்வது. அதே போல நாடாளுமன்றத்துல ஒரு பிளாக்கா செயல்படணும்னா இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டுல ஆட்சியை இழந்திருக்கலாம், ஆனா பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. சோ காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பார்லிமெண்டரி பார்ட்டிக்கு அந்த சப்போர்ட் ரொம்ப க்ரூஷியல். கண்டிப்பா ஒரு 22 எம்பிஸ் லோக்சபாலையும் கிட்டத்தட்ட 10 எம்பிஸ் ராஜ்யசபாலையும் இருக்காங்க இப்போ. அதனால அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஏன்னா டிஎம்கே டசன்ட் ஹேவ் டு லூஸ் எனிதிங் இல்லையா அதுக்கப்புறம். ஏன்னா அவங்க கண்டிப்பா சண்டை போட்டு ஆகணும் பார்லிமெண்ட்ல, எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் கிடையாது. சோ காங்கிரஸ் கண்டிப்பா உதவி தேவை. ஏன்னா நீங்க நேஷனல் லெவல்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா டிஎம்கே வாஸ் தி ஒன்லி பார்ட்டி which was actually backing காங்கிரஸ். பட் அது பிரசன்ட் அவங்களுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட்டே பிரசன்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் தான். இன்னைக்கு என்ன உணர்வு ஏற்படும், ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு டிவிகே கிட்ட இருக்கு, ஆனா இப்ப பிரசன்ட்ல திமுக உடைய ஆதரவு அவங்களுக்கு தேவை. சோ they are caught between the two இல்லையா? ஆமா, அதான் 2019 முன்னாடி தேர்தல் டிசிஷன் மாறதுக்கான டிசிஷன் எடுக்கலாம் இல்லையா? 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.